2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இன்று வரை ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வும் கூட. மாலை நேரத்திலே உணவு அருந்தலாம் என்று ஒரு ஹோட்டலுக்கு சென்றேன். அந்த ஹோட்டலினுடைய அருகிலே மது அருந்துவிட்டு ஒரு சகோதரர் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார். நான் செல்வதற்கு முன்பாகவே அவரால் நிறைய பிரச்சனை அங்கு இருந்தது. நான் ஒரு கணம் அவரை பார்த்தேன். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், யாராவது குடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நல்லாவே நமக்கு தெரியும். நான் அவரை கடந்து போகலாம் என்று நினைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு நெருடல், இல்லை ஏதோ ஒன்று ஆகப் போகிறது என்று. காரணம், அவரை சுற்றி 2 விதமான ஆபத்து இருந்தது. ஒன்று மின்கம்பம் இருந்தது, 2வது சாக்கடை. ஒருவேளை அந்த சகோதரர் தன்னை அறியாமலே மின்கம்பத்திலே அவர் கை வைத்து விட்டால் உயிருக்கு ஆபத்து. இன்னொன்று, அவரை அறியாமலே சாக்கடையில் விழுந்துவிட்டால் உயிருக்கு ஆபத்து. ஆக அவரை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று அவரிடம் சற்று பேச்சு கொடுத்து அவரை வேறு இடத்திற்கு அவரை அழைத்து செல்லலாம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு அவர் ஒத்துழைக்கவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அவரை கையை பிடிச்சு கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அவரை அழைத்த போது அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னையும் சேர்த்து இழுத்துட்டார். கொஞ்சம் பயம் வந்துருச்சு, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று மீண்டுமாக சற்று பேச்சு கொடுத்து அவர் இழுக்கின்ற பொழுது அவர் உண்மையாகவே என்னை அந்த மின்கம்பம் பக்கமாக அவர் இழுத்து விட்டார். அன்பிக்கினவர்களே, பயம் வந்து விட்டது, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று. ஆனால் எதிர்பாராத விதமாக என்னையும் இன்னொருவர் என் கரங்களை பற்றி என் கையை பிடித்து என்னை அவர் காப்பாற்றி விட்டார். நான் ஒருவரை காப்பாற்றலாம் என்று நினைத்தேன், ஆனால் இன்னொருவர் என்னை கைப்பிடித்து காப்பாற்றி விட்டார். இன்று வரை என்னை காப்பாற்றியவர் எனக்கு ஒரு ஒளியாக, ஒரு விளக்காக இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்தவர் துன்பத்திலே துயரத்தில் இருக்கின்ற பொழுது ஓடி சென்று ஏதாவது ஒரு உதவியோ ஏதாவது ஒரு ஒத்துழைப்பையோ தர வேண்டும் என்பது மனித இயல்பு. இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருள். அடுத்தவன் துன்பத்திலே துயரத்திலே வலியிலே வேதனையில் இருக்கின்ற பொழுது நான் ஓடி சென்று உதவ வேண்டும் என்ற ஒரு இயற்கையான ஒரு மனித குணத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார்.